மக்களே, நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுப்பே பற்ற வைக்காமல் எப்படி ஓரியோ கேக் போர்பான் கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இதுக்கு நம்ம தேவையானதுன்னா 4 ப்ரெட்டு, கத்தி, போர்பான் பிஸ்கெட், அதுக்கப்புறம் ஷீட் மில்க், கொதிக்கிற பாலில் நம்ம முதல்ல பாலில் 2 ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம், சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெட் இருக்குல்ல, அந்த ப்ரௌனாக இருக்குமே இந்த மாதிரி, அதை மட்டும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும். 4 ப்ரெட்லேயும் வெட்டி எடுத்துக்கணும். ஏன் வெட்டி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கேக் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே பாதிதான் வர மாட்டேன். மக்களே, பாலில் 2 ஸ்பூன் 4 ஸ்பூனோ 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணலாம். சுகர் எது கேட்டேன்னா சுகர். மக்களே, எல்லா சைடும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், போர்பான் பிஸ்கெட் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த பவுல் மக்களே, இப்போ அந்த பவுலில் நீங்கள் மினிமம் ஒரு 5 போர்பான் 5 வச்சுக்கோங்க. 5 போர்பான் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் க்ரீம், அதுக்கப்புறம் நாங்கள் அந்த போர்பான் பிஸ்கெட்ஸ்லாம் அதெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு அதில் கொதிக்கிற பால் ஊற்றிக்கணும். கொதிக்கிற பால் ஊற்றிக்கிட்டு மக்களே, நீங்கள் போர்பான் பிஸ்கெட் ஃபுல்லாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை பிஸ்கெட்டை ஒரு பொடியாக ஸ்பூனை வச்சு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்க, குழன்னு நல்லா வரும். அதில் கொஞ்சம் சுகர், வச்சு விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த வெட்டின சைஸ்லாம் இருக்குல்ல ப்ரெட்டில், இப்போ அதை அப்ளை பண்ணோம். முதல்ல ஒரு பீஸ் எடுத்துக்கணும், அதில் தடவணும். அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு அதை கவர் பண்ணிக்கணும். அடுத்தது அதே மாதிரி பண்ணணும்.
அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயும் நல்ல க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு மக்களை ஹீட் மில்க் பிடிக்கணும் கேட்குறேன்னா சரியான பதில், சரியான கேள்வி. ஏன்னா ஹீட் மில்க் ஆனால் தான் இந்த பிஸ்கெட் கரையும். அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி 4 சைஸ்லேயும் வச்சுக்கணும். 4 சைஸில் பண்ணும்போது ப்ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ப்ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். இப்போ அதை பண்ணலாம். ப்ரெட்டில் ஃபுல்லாக தடவலாமா? உங்கள் ஸ்பூனால் இது இல்லைன்னா நீங்கள் கையால் கூட லைட்டாக எடுத்து தடவிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம எல்லா சைடையும் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் 3 hours வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.